ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸோட இந்த உள் பக்கத்துலேருந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நல்லா ஈஸியாக ஸ்லைஸாக வருங்க. ரொம்ப பொடியாக துருவிடலாம். இது கட் பண்ண தெரியாதவங்களுக்காக தான் நான் இதில் காமிச்சிருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உள் பக்கத்துலேருந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கத்தி ஷார்ப்பாக இருக்கும்போது ரொம்ப பொடியாக ஸ்லைஸாக வந்துடும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாங்க. முட்டைக்கோஸோட இந்த பக்கத்துலேருந்து பண்ணும்போது கொஞ்சம் பொடியான இதாக கிடைக்கும். இப்போது எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த மேலே ஒரு இலையாக இருக்கும்லங்க, அதையும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பொடியாக ஸ்லைஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக பொடியாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அளவாக தாங்க சேர்க்கணும், அப்போ தான் முட்டைக்கோஸ் நம்மளுக்கு குழஞ்சிராமல் வெந்து வரும். இந்த பருப்பு வேகிறதுக்காக இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பருப்பு நல்லா இப்படி கொதித்த உடனே நம்ம வெட்டி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம நல்லா கீழே இருந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க, கிண்டி விட்டுறலாம். முட்டைக்கோஸோட எல்லா பக்கமும் நம்ம தண்ணியில் வேகிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி மட்டும் பார்த்துட்டே இருங்கங்க. நம்ம அளவாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கொஞ்சம் அடியில் பிடிச்சிரும். தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தெளித்து கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வெந்திருந்தது. இப்போ இன்னொரு கடாயில் வச்சு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாவை நீங்கள் நீலவாக்கிலையும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சமாவது காரமாக இருக்கும். இல்லைன்னா முட்டைக்கோஸ் நம்மளுக்கு சப்புன்னு இருக்கிறதுனால காரமே தெரியாதுங்க. நீலவாக்கில் போட்டோன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போயே தேவையான முட்டைக்கோஸுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க, வெங்காயம் வதங்கும் போதேவும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டைக்கோஸு அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், முட்டைக்கோஸோட கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அளவு தண்ணிகளோட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா குலையாமல் சூப்பராக வெந்து வந்துடும். இது கூட நீங்கள் கேரட் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காய் பூ தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கல்யாண வீட்டிலலாம் கேரட்டு பட்டாணி இதெல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம முட்டைக்கோஸ் பருப்பு வேக வச்சுட்டு முட்டைக்கோஸ் சேர்க்கும்போது கேரட்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.